ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு தெலுங்கு ரொமான்டிக் காமெடி படமாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற லிட்டில் ஹார்ட்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் அகில் குமார். இவர் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவார் அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா கனவு கண்டுக்கிட்டு இருக்காப்புல. அதுலேயும் நம்ம பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிறான், பின்னாடி பில்கேட்ஸ் மாதிரி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் டைக்கூனாகவே மாறுறான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு லட்சிய கனவோடு இருக்கார் இவங்க அப்பா கனவு வேண்டா போதுமா, கதாநாயகனுக்கு வேணும்ல. அது நம்மளுக்கு படிப்பு அறவே வர மாட்டேங்குது. நாளைக்கு காலையில் எக்ஸாம்னா கூட ஆமாம் நாளைக்கு என்ன எக்ஸாமு அப்படிங்கிற லெவலில் தான் நம்மளால் இருக்கிறாப்புல. அப்புறம் எங்கிட்ட ஒரு பில்கேட்ஸ் ஆகிறது. இப்படி ஒரு தருணத்தில் இவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் வேறு ஃபெயிலு. இதில் இவங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ஏண்டா நீ ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவ, பெருசாக லைஃப்பில் செட்டில் ஆவ அப்படின்னு நான் இவ்வளோ நாளாக கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் இந்த என்ட்ரன்ஸ்லேயே ஒழுங்காக பாஸ் ஆகலையடா, எவ்வளவோ உனக்கு தண்டமாக நான் செலவு பண்ணிட்டேன், இன்னும் எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, பயபுள்ள ஒன்று ஒரு கோச்சிங் சென்டரில் போட்டு விட்றேன், நீ ஒழுங்காக போய் திருப்பியும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுகிற, பாஸ் ஆகிற, நீ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு சீட் இன்ஜினியரிங் காலேஜில் வாங்குற, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைக்கிறாப்புல. போனால் அங்கேயாவது படிக்கணும் இல்லையா, அங்கே தான் கதாநாயகி வர்றாங்க, அவங்க ஒரு எக்ஸாமினேஷனுக்கு பாஸ் ஆகணும் அப்படின்னு. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதலும் அங்கே பிறக்குது. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகனுடைய காதல் கைகூடிச்சா, கதாநாயகனுடைய அப்பா இருக்காரே அவருடைய கனவும் கைகூடிச்சா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை சாய் மார்த்தாண்ட் அப்படிங்கிற நபர் தான் எழுதி இயக்கியிருக்காப்புல. ஆக்சுவலி இந்த படத்தில் 2 விஷயங்கள் சூப்பராக இருந்தது. ஒன்று, இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். நம்ம எந்த அளவில் படித்தோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும்ல. நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருப்போம், என்னென்ன தில்லாடி வேலையெல்லாம் பண்ணி பரீட்சையில் பாஸ் ஆகிருப்போம், இல்லை நம்ம என்னென்ன வேலைகளெல்லாம் பண்ணி வீட்டில் படிக்கிற மாதிரியே நடிச்சிருப்போம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தான் தெளிவாக தெரியுமே. அதனால் அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலை படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பல இடங்களில் விட்டுருக்காங்க. ஏன்னா நாளை காலையில் விடிஞ்சா எக்ஸாமு, ஆமாம் என்ன எக்ஸாமு, அது யார் அந்த புக்கு, அந்த ஆத்தர் யார், அதை சொல்லி தொலைங்க, அப்போ தான் தேடி கண்டுபிடிச்சி என்னென்ன சாப்டர்னா சொல்லுங்கள், அதை நம்ம படிக்க முடியும் அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம படிப்போம். எப்பயுமே நாளை காலையில் எக்ஸாம்னா முதல் நாள் சாயங்காலம் தான் புத்தகத்தையே தேடி கண்டுபிடிக்கிறது நம்ம வழக்கம். ஆண்கள் பல பேர் அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நம்ம கதாநாயகன் நமக்கெல்லாம் மேலே அவர் கனவு கண்ட மணியமாக தான் இருப்பார். அது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாப்ல. திடீர்னு அப்பா ரூமுக்குள்ள என்ட்ரி ஆனோட இது ஹாரி பாட்டர் ஆல்சோ டீல்ஸ் த சேம் சாப்டர் அப்படிங்கிற லெவலில் தான் அவருடைய அறிவு படிப்பு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்க்கும்போது இந்த விஷயத்தை வச்சு ஒரு பக்கம் நாஸ்டாலஜிக்கான ஃபீல், இன்னொரு பக்கம் எஃபெக்டிவாக காமெடியாக பல சீக்வன்ஸை அவங்க அழகாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது படிப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்டையும் தாண்டி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் செட் எப்படி இருக்கும், லவ் லைஃப் எப்படி இருக்கும், நம்ம க்ரஷ் எப்படி இருக்குங்கிற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இழுத்து வச்சிருக்காங்க. அதனால நமக்கு பர்சனலாகவே நம்மளுடைய லைஃபை சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத கடந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீல் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் விடுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் அந்த லீட் பர்ஃபார்மர்ஸ், லீட் கேரக்டர்ஸ், அந்த 2 ஆர்டிஸ்ட்டுமே அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒன்று மௌலி தனுஜ் பிரசாந்த், இன்னொன்று சிவானி நகரம். 2 பேருமே அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்குச்சிதமாக கொண்டு வந்திருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இது போக சப்போர்ட்டிங் காஸ்டில் பண்ணவங்க எல்லாருமே என்ன தேவையோ, இன்னொரு 3-4 முக்கியமான கதாபாத்திரங்கள் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம்னே சொல்லலாம். மொத்தமாக படத்தில் ஒரு 5-6 கதாபாத்திரங்கள் தான் அதிகபட்சம் ஸ்க்ரீனை ஃபில் பண்ணோம். எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. படம் பார்க்கும்போதே தெரியுது நிச்சயமாக கொஞ்சம் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம் தான் இது அப்படின்னு. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் எந்த அளவுக்கு இந்த படத்தை கன்வின்சிங்காக அவங்க ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணி அதை நீட்டாகவே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத ஒரே ஒரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த மாதிரி ஜாலியாக ஒரு காமெடி டைமிங் டெலிவரியாக பல விஷயங்கள் அங்கங்கே பண்ணிட்டு போனாங்களோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மொத்த படத்தை எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரொமான்டிக் காமெடி தான் அது. அதனால அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு என்ன ஹோல்ட் பண்ணுச்சோ, என்ன என்டர்டெயின் பண்ணுச்சோ, அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் பெருசாக எங்கேஜிங்காக இல்லையோ. கிட்டத்தட்ட சொன்னதே திருப்பி அதே மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கொஞ்சம் சலிப்பு தட்டத்தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே. ரைட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ஆகட்டும், இந்த காமெடியை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்திலே ஆகட்டும்னு சொல்லி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் பெருசாக அந்த படம் இல்லாமல் போச்சு எனக்கு பர்சனலாக. அருள்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தமிழ் டப்பிங்லேயும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். மற்றபடி பெருசாக எதிர்பார்த்து போய் படம் நெடுகளும் அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்குது போல அப்படிங்கிற எதிர்பார்ப்போடலாம் போய் பார்க்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.